மக்களே வணக்கம். இந்த கேள்வி தமிழ்நாடு சிஎம் விஜய் சார் அவர்களுக்கும் சமூக வலைதளமா தலைவனை தேர்ந்தெடுத்த எல்லா ரசிக பெருமக்களுக்கும் தயவு செய்து பதில் சொல்லுங்க, ஓகேவா? சும்மா கமெண்ட்ஸ்ல திட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க கொஞ்சம் சிந்திக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் மெசேஜ்லாம் கொடுக்குறேன். கொஞ்சம் ரொம்ப விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக அப்படியே அடிமைத்தனமா யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் தலைவரை எடுத்து அப்படியே ஓரமா வச்சுட்டு இவன் என்னமோ சொல்றான் அப்படின்றதுக்காகவாவது கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் பாருங்க. கடைசி பரப்புரையில விஜய் சார் என்ன பண்ணாருன்னா, கரூர்ல நடந்த 41 பேரோட கொலைக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கரெக்டுங்களா மக்களே? ரசிகர்களே, விஜய் சார் ரசிகர்களே, ஞாபகம் இருக்குங்களா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்ப தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறீங்க. ஒட்டுமொத்த பவரும் அவரு கையில தான் இருக்குது. கொஞ்சோண்டு மூளையை யோசிங்க தயவு செய்து. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா விஜய் சாருக்கு எல்லாருக்கும் நீங்களே விண்ணப்பம் கொடுங்க. நீங்க சமூக வலைதளம் மூலமா தானே நீங்க அவரை தேர்ந்தெடுத்தீங்க. அவருக்கு நீங்க எல்லாருமே ஒரு விண்ணப்பம் கொடுங்க. ஐயா, 41 பேர் செத்துட்டாங்க இல்ல ஐயா, அதுக்கு காரணம் திமுக தானே ஐயா. அவங்கள எப்படியாவது உடனே கண்டுபிடிச்சு அவங்கள சிறையில தள்ளுங்க ஐயா. ஏன்னா அவரு தான் இப்ப சிஎம். அவர் மேல பழிய போட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பரப்புரையில பொய்ய புழுவி தள்ளினாரு. சிபிஐக்கு ஆதவர்ஜனா தான் எடுத்துட்டு போனாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வி ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு வர்ற கேள்வி. உங்களுக்கு வராது, எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நாங்க உங்க சார்பா நான் கேட்கிறேன், தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு விஜய் சாருக்கு எல்லாருமே ஒரு விண்ணப்பம் கொடுங்க ஆன்லைன் மூலமா. ஏன்னா அவர் பொய் சொன்னாருன்றது நாங்க சொல்றோம். அவர் உண்மை சொல்லி இருந்தாருன்னா அப்ப அவர்கிட்ட பவர் இருக்கு. திமுக செந்தில் பாலாஜி, அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்காரு. அப்புறம் முன்னாள் முதல்வர், முன்னாள் துணை முதல்வர் எல்லாருமே இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்க மேல வழக்கு பதிஞ்சு இதுக்கு ஒரு தனி குழு அமைச்சு உடனே விசாரிக்க சொல்லுங்க மக்களே. அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? பார்க்கலாம்.